ஹைதராபாத்தில் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸியை சந்தித்திருக்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதேபோல தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் மெர்சியுடன் கால்பந்தில் விளையாட்டில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி இந்தியாவுடைய சுற்றுப்பயணம் தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கும் நிலையில் தற்பொழுது இரண்டாவது நிகழ்ச்சியாக ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மைதானத்தில் அவர் நடைபெற்றும் நிகழ்வில் அங்கு பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரசுடைய மூத்த தலைவருமான ராகுல் காந்தி மற்றும் தெலுங்கானா மாநிலத்துடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆகியோரும் அந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். எதிர்க்கட்சித் தலைவரை சந்தித்து மரியாதையுடன் வாழ்த்து தெரிவித்த அவர் அதன் பிறகு தற்பொழுது தெலுங்கானாவுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டியுடன் இணைந்து அங்கு கால்பந்தாட்ட நிகழ்ச்சியிலும் பங்கேற்றுள்ளதையும் நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்வை காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். மைதானம் ராஜீவ்காந்தி மைதானம் முழுவதுமே ரசிகர்களால் நிரம்பியிருக்கும் நிலையில்தான் அதற்கான பலத்த பாதுகாப்பு ஏற்பாட்டையும் அங்கு இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநிலத்துடைய நிர்வாகம், மாநில அரசு மற்றும் காவல்துறை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். இன்று காலை கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்வில் ஏற்பட்ட அசம்பாவிதம் போல் எந்த ஒரு சம்பவம் நடைபெற்றுவிடக் கூடாது என்பது தொடர்பான பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெலுங்கானா மாநிலத்தினுடைய டிஜிபி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த நிகழ்வில் ராகுல் காந்தி, ரேவந்த் ரெட்டி மட்டுமல்லாமல் பல்வேறு முக்கிய அமைச்சர்களும் காங்கிரசுடைய தலைவர்களும் அந்த நிகழ்வில் ஹைதராபாத்தில் பங்கேற்றுள்ளதை நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்கு.